சிவகுரு மகாராஜா அவருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுங்க. இந்த மண்டபம் இதுல இருந்து நிறைய தர்மமூர், முதல்ல தர்மமூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. ரெண்டாயிரம் அன்னதானம் பண்ணிருக்காங்க. சிவன் கோயில்கிட்ட எந்த கோயிலும் எந்த உலகத்திலும் கிடையாத இடம் இந்த இடம். நீங்க எங்கனாலும் போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல தான் இருக்கு. எல்லா கனவும் மறந்து போகும். ஆனா அவர் சொன்ன நாம பேசின மாதிரியே இருக்கு. தென்காசியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலத்தூரில் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமேத அருள்மிகு மதுநாத சுவாமி திருக்கோவில் அகத்தியரின் 7.5 சனி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் தென் திருநள்ளாறு என்றும் அழைக்கப்பட்டு வரும் திருத்தலமாகும். இத்திருத்தலத்தில் திருக்கோவில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட போது ஒரு சித்தருடைய ஜீவசமாதி மண்ணுக்குள் புதையுண்டு போயிருந்ததை கண்டறிந்தனர். சங்கரசாமி தட்சணாமூர்த்தி, தட்சணாமூர்த்திங்கிறது இவருடைய அப்பா, சங்கரசாமிங்கிறது இவருடைய தாத்தா. இவர் கூட பிறந்தவர். ஏடுல இருக்கதை நான் சொல்லுதேன். ஏடுல அப்படித்தான் இருக்கு, புஸ்தம்லாம் அடிச்சு வெளியே விடுதாங்க. நான் அதை பார்த்தான்னு சொல்லுதேன். அப்போ இவர் வழிபோக்கரா வாராருங்க. அவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. தாத்தா, மக, இவரோட பேரன். ஆமா, அப்பா 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எங்க பனையூர்ல. ஆமா, வழிபோக்கரா வாராரு. இந்த இடம்லாம் இருந்த உடனே இவருக்கு நல்லா பிடிச்சிக்கிடுது. இங்கேயே இருந்து நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா வைத்தியம் பண்ணியிருக்காரு. வார போற மக்களுக்கு வைத்தியம் பண்ணியிருக்காரு. வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மண்டபத்தை கட்டி கூட திருவாங்கூர் மகாராஜாட்ட இவர் சும்மா அங்கே இருக்கும்போது இவர் நிறைய சேவையை பார்த்து என்ன அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு அவருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுங்க. திருவாங்கூர் ராஜா, சிவகுரு மகாராஜா அவருக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுங்க. இந்த மண்டபம் இதுல இருந்து நிறைய தர்மமூர், முதல்ல தர்மமூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. ரெண்டாயிரம் அன்னதானம் பண்ணிருக்காங்க, வசனம் பண்ணிருக்காங்க, அப்படி இருந்திருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றா வைத்தியம் பண்ணி ஐட்டம் பண்ணிட்டு அவருக்கு இந்த இடத்துல சமாதி. இங்க எந்த கோயில்ல வேணாலும் பாருங்க, அவருக்கு எல்லா சிவசமாதி அந்த முக்கில் வச்சிருவாங்க. ஆமா, இவர் நல்ல பண்ணல, அந்த நேரத்துல இருந்தவங்களும் நல்லதை செஞ்சிருக்காருன்னு சொல்லி இவருக்கு இந்த இடத்துல எல்லாம் சிவன் கோயில் கிட்ட எந்த கோயிலும் எந்த உலகத்திலயும் கிடையாத இடம் இந்த இடம். நீங்க எங்கனாலும் போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல தான் வச்சுப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் இவருக்கு ஒரு சிறப்புங்க. அதே மாதிரி நான் பெரியவன் கிடையாது, நான் பெரிய அந்த மாதிரி எப்படிலாம் நான் கிடையாது. நான் ஒரு கடுவிலகு, எனக்கு காட்சி கொடுத்து சொன்னதுனால நான் இன்னைக்கு உங்க கூட இங்க நின்று போயிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாது எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க, அழிஞ்சிருக்காங்க தெரியாது. ஆனா இருக்குங்க, இன்னாருங்கிறது தெரியாதா இருக்கு, தெரியாது. எங்க தாத்தாவுக்கு சொல்லல, எங்க அப்பாட்ட சொல்லல. எனக்கு 57 வயசாக போகுது. ஒவ்வொரு ஆளுக்கு 50 வயசு பட்டாலுமே 150 வருஷம் ஓடி போச்சா? ஆமா, சொல்லல. இவங்க செஞ்சது என்ன செஞ்சாங்க தெரியுமா? இல்ல இருந்தது என்ன செஞ்சாங்க, வண்டி வச்சு அடிச்சு அங்க வச்சுட்டாங்க. ஆனா இருந்துச்சு, எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா இன்னாருதாம்ங்கிறது தெரியாது. இவங்க சரி காடா இருக்காருன்னு அடிச்சு அங்க வச்சு போட்டாங்க. சரி. ஒரு சாயங்காலம் போல பங்குனி சித்திரம் ஆச்சு. நாங்கள் ஒரு 4 பேர், என் கூட சேர்ந்தவங்க 4 பேர், நல்லா இருக்கா சத்தியம். எங்கன்னா இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் வேற வழிக்கு தான் வருவாங்க. சரி, இடம் அப்படி ஒரு இடம். அப்போ நல்லா இருக்கா, இன்னும் நேரம் கற்கல்ல நாங்கள் உள்ள வரோம். நல்லா அடிச்சு வண்டி வச்சு அடிச்சு போட்டுருக்கு. அப்போ என்னடா அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கா. அப்போ கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு போயிடுவோம். இருட்டு தண்டி இருந்து பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த 3 பேத்த 4 பேத்த 3 பேத்த விட்டுட்டு என்கிட்ட சொன்னார். ஏறி வந்த போனா எனக்கு ஒரு சின்ன விளக்கு போடாங்க. எல்லா கனவும் மறந்து போகும். ஆனா அவர் சொன்ன நாம பேசின மாதிரியே இருக்கு, மறக்கவே இல்லை. அதான் அடுத்தடுத்த கம்மி இந்த இடத்துல இருந்து நான் இங்க இன்னைக்கு அவர் சொன்னாரு. உருவம் எப்படி, என்னென்ன கலரு அத்தனையும் நான் பார்க்கேன். அப்போ காலையில் வந்துட்டு இருப்பாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இதை வாங்கி ஒரு செங்கத்துண்டு. இலத்தூர் ராமசுவாமி சித்தர் பற்றிய குறிப்புகளை நமக்கு தந்தவரான சுப்பிரமணிக்கு ஜீவசமாதியை ஒட்டியிருக்கும் அகத்தியர் குலத்தில் நெடுநேரம் மூச்சை அடக்கி தியானம் செய்யும் சிறப்பு தன்மை அவரிடம் உள்ளதை நாம் நேரில் கண்டு கொண்டோம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா பனையூரை சேர்ந்த ஸ்ரீமத் சர்க்குரு சங்கர நாராயணனும் மகன் ஸ்ரீமத் சர்க்குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் ஆக
தந்தை மகன் இருவருக்கும் கரிவலம் வந்த நல்லூர் பனையூரில் ஜீவசமாதி பீடங்கள் உள்ளன. தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சகோதரர்தான் இலத்தூரில் கண்டுபிடிக்கப்பட்ட ராமசாமி சித்தரின் ஜீவசமாதி என்பதற்கான குறிப்பு ஒரு புத்தகத்தில் காணப்படுகிறது. இந்த ஆதாரத்தின்படியே இலத்தூரில் கண்டறியப்பட்ட ஜீவசமாதி பீடம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சகோதரரான ராமசாமி சித்தருடைய ஜீவசமாதி என்று உறுதி செய்யப்பட்டது. சிவாலயத்தில் உள்ள அகத்தியர் குளக்கரையில் அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏற்றாற்போல அமைதியான சூழலும் இயற்கை காற்றும் மனதிற்கு சாந்தத்தை தருவதோடு தியான நிலையும் எளிதில் கைவரப்பெறும்.